ஹாய் காய்ஸ், நீங்க நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா வேற லெவலான ஒரு த்ரில்லிங் மூவி தான் பார்க்க போறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஆஸ்துமா வியாதியால பாதிக்கப்படக்கூடிய ஒரு குழந்தையோட டேப்லெட்ஸை காட்டுறாங்க. எவ்வளவு மருந்து அந்த குழந்தை எடுத்துக்க வேண்டியதுன்னு பாருங்க. எல்லாமே காஸ்ட்லியான மாத்திரைகளும் கூட. அப்புறம் அவங்க தங்கி இருக்கிறதோ ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் தான். பக்கத்து அபார்ட்மெண்ட்ல பயங்கர சவுண்ட் வச்சு மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட்ல குழந்தை தூங்க முடியாம கஷ்டப்படும் போல காதுல என்னத்தையோ மாட்டி விட்டுட்டு தான் குழந்தைய படுக்க போடுறாங்க பாருங்க. ஏன்னா அந்த சத்தம் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. எப்படி வரும்? குழந்தைக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல சொல்லும் போது அங்க இருந்து அவங்க அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க குழந்தை இல்லையா, அதைத்தான் நினைச்சு பார்த்துக்கிட்டே வருத்தப்பட்டு இருக்கிறா. அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, எந்திரி கிளம்புன்னு குழந்தைய எழுப்பி அன்னைக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வருது, குழந்தைய நல்லா குளிப்பாட்டி வெளியில கூட்டிட்டு வராங்க ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக. அப்படி போகும்போது ஒருத்தர் பிச்சை கேட்கிறாரு. பாவம், என்கிட்ட இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு கார்ல ஏற முயற்சி பண்ணாலும் மனசு கேட்காம இருக்கிற சில்லறையில கொஞ்சம் சில்லறை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஓனரமா பார்த்து பிடிச்சு, ஏண்டி எனக்கு பல மாசமா வாடகையை பாக்கி வச்சிட்டு இருக்கிற, அது உனக்கு தப்பா தெரியல, எனக்கு காசு கொடுக்க மாட்டேன், ஊர்க்காரங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பியாக்கும், வாடகை பாக்கி எப்ப தர அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இன்னைக்கு டெஃபினட்டா கொடுத்துருவேன், லஞ்ச் பிரேக்ல கொடுத்துறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. பணம் வந்தாகணும், இல்ல பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறா. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலுக்கு வந்தாச்சு. குழந்தை வேற பாவம், நேத்து லஞ்ச் டைம் அப்போ லஞ்சுக்கான பணத்தை அம்மா காரி கட்டலையா, நாளைக்கெல்லாம் கரெக்டா கட்டினாதான் சோறு அப்படின்னு சொல்லிடுச்சு போல டீச்சர் அம்மா. இதை சொல்லி இருக்கும் போது இன்னைக்கு டெஃபினட்டா நான் உனக்கு லஞ்ச் பணத்தோட வருவேன், நம்ம லஞ்ச் சாப்பிடுவோம்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு நிஜமாவாமா சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஓடுது. டீச்சருக்கெல்லாம் அவர் டாட்டா சொல்லிட்டு போறா. ஆனா டீச்சர் அம்மாவோட பார்வை வேற மாதிரி இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாங்க போல தெரியுது. கொஞ்சம் லேட்டா வந்த அந்த கேப்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் கியூல நிக்கிறவங்க ஊனு கத்துறாங்க. எவ்வளவு லேட்டா வரா பாரு, எவ்வளவு குலுங்கி நடக்கிறா பாரு, வேமா நடந்தாதான் என்னன்னு பச்சை பச்சையா திட்டுறாங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்காம அவங்களுக்கு கியூல ஒரு 10 நிமிஷம் நிக்கிறது போராட்டம்னா இவளுக்கு 3 வேளை சோறு சாப்பிடுறது அவ்வளவு போராட்டமான விஷயம். அதையும் தாண்டி ஒரு வேளைக்கு 2 வேலை பார்த்துக்கிட்டு 2 ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு புது கவுண்டர் ஓபன் பண்ணி அங்க முடிஞ்ச அளவு கஸ்டமர்ஸை சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அம்மா நிறைய சூப்பர் மார்க்கெட் ஐட்டத்தெல்லாம் பில் பண்ணிட்டு பே பண்ணும்போது கார்டை நீட்டுது. சில ஐட்டங்களை பணம் கொடுத்து தான் வாங்கணுங்கிற அப்பல இருக்குது போல. அதுவும் சேர்ந்து இருக்கு மேடம், பணம் கொடுத்தாதான் அந்த ஐட்டங்களை கொடுக்க முடியும், மீதி எல்லாத்தையும் இந்த கார்டுல நான் ஸ்வைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அந்த அம்மாவும் கேட்கல, கூட பாய் ஃப்ரெண்டும் கேட்கல. கொடுக்க முடியாத போடி, எங்களுக்கு என்ன வேற கடையா இல்லன்னு திமிரா பேசுறா. பின்னாடி வந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு பாட்டில் எடுத்து தரையில நங்குன்னு உடைக்கிறான். நல்ல வேலை அவங்க கால் அடிபடல. இதை பார்த்த மேனேஜர் ஒழுங்கா போய் இதெல்லாம் கிளீன் பண்ணுன்னு அதுக்கும் நம்ம ஹீரோயினை தான் திட்டான். பாவம், கிளீனிங்காக வெளில வந்தா கூட வேலை பாக்குற அம்மா ஐயோ பாவம்னு வருத்தப்படுறாங்க. செலவு காசு இருக்கான்னு இவங்க கிட்ட இருக்கிற 5 10 கொடுக்குறாங்க. இல்ல பரவாயில்ல, நீயே கஷ்டப்படுற, நான் சமாளிச்சிருவேன், இன்னைக்கு சம்பளம் வந்துடும்ல, இன்னைக்கான பிரச்சனையை நான் அந்த சம்பளம் வந்துச்சுன்னா சமாளிச்சிருவேன்னு சொல்லி அந்த பணத்தையும் வாங்க மாட்டேங்கிறேன், எல்லாம் ரொம்ப பாவண்டி அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த நேரமா பார்த்து நேரம் கட்ட நேரமா ஸ்கூல்ல இருந்து கால் வருதுங்க. ஸ்கூல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தையோட முதுகுல ஏதோ அடிச்சாப்ல காய இருக்குதா, நீங்க தான் குழந்தைய காயப்படுத்துறீங்களான்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லங்க, பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது விழுந்துட்டா அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை நம்புறதுக்கு டீச்சர் அம்மா தயாரா இல்ல. சைல்டு கேர் சர்வீஸுக்கு நாங்க கால் பண்ணிட்டோம், குழந்தைகள் நலவாரியத்துக்கு கால் பண்ணிட்டோம், அவங்க இங்க வருவாங்க, நீங்க வந்து பேசிட்டு குழந்தைய பிக்கப் பண்ணிக்கங்க, அவங்க விட்டா பிக்கப் பண்ணிக்கங்கன்ட்டாங்க ஸ்கூல்ல சேர்ந்தவங்க. உடனே ஸ்கூலுக்கு போகணுமா. ஐயோன்னு கால் பேசிட்டு இருக்கும் போதுக்குள்ள மேனேஜர் வந்தது லேட்டு, இதுல வேற போன்ல 1/2 மணி நேரமா கூத்தடிக்கிறியா அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிற. ஐயோ ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனையா, நான் போய் ஆகணும்னு கேட்கும்போது முடியாது அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் நீ எவ்வளவோ கெஞ்சிரா, சரி போய் தொலை அப்படிங்கிறாரு அவரு. ஆனா 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாரு. 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ முடிச்சிங்க வந்தாகணுங்கிறாரு. 1/2 மணி நேரத்துக்குள்ள எப்படி சீஃப், இது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எவ்வளவு கேட்டுனாலும் கதறினாலும் 1/2 மணி நேரத்துல முடிஞ்சா வா, இல்லைன்னா போகாதங்கிற. சரி இன்னைக்கு சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா சம்பள செக்கா கொடுப்பாங்க போல, சம்பள செக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு அப்படியே லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. லஞ்ச் எவ்வளவு? 40 ரூபாய். எது உனக்கு இங்க வேலை இருக்குனாவே தெரியல, உரிமையா பணம் கேட்க வந்துட்டா, போடி 1/2 அன் ஹவர்ல வா அப்படின்னு திட்டுறாரு. சரி இவங்க பிரச்சனையை சமாளிக்கணும்னு வேக வேகமா கிளம்புறாங்க. கார்ல ஏற சமயம் குழந்தைக்கு அந்த 40 ரூபாய் கொடுத்துடலாமேன்னு ஒரு எண்ணம். எதுக்கு தான் பேங்க் இருக்கு, இந்த பேங்க்ல இவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, 47 ரூபாய் பேலன்ஸ் இருக்கா, அதுல 40 ரூபாய் எடுக்கலாமேன்னு ஓடியாராங்க. இங்க பார்த்தா ஒரு பெரிய கியூ நிக்குது. மேனேஜர் அம்மா நல்ல அம்மா, இங்க பேங்க் மேனேஜர் அம்மா, அவங்க இவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா சிக்கல் என்ன, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கே இந்த 47 ரூபாய் பத்தாது. அப்படி இருக்க உங்களால இந்த பணத்தை எடுக்க முடியாது, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு நாங்க பேங்க்ல இருந்து அதுக்குன்னு ஒரு ஃபைனை போடுவோம், அந்த ஃபைன் காசுக்கே இந்த 47 ரூபாய் பத்தாது, நீங்க வேற ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்காப்ல தெரியுது, அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க ஆரம்பர பேசிக்கலாம்னு சொல்லி நல்லபடியா பேசி அனுப்பிச்சு விடுறாங்க. இவன் அந்த 47 ரூபாய் பேலன்ஸ்ல இருந்து ஒரு 40 ரூபாய் கிடைச்சிருந்தா குழந்தைக்கு லஞ்சு கொடுத்துருக்கலாமேன்னு எண்ணத்தோட வராங்க. ஆனா முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, குழந்தைகள் நலவாரிய மேட்டரை முடிக்கலாமேன்னு ஸ்கூல் பக்கம் வந்தா ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை போகுது. குழந்தைகள் நலவாரியம் அங்க இருந்து தூக்கிட்டு போகுது.
அமெரிக்கால குழந்தைய நல்லா பாக்கலன்னா அம்மா அப்பா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு நலவாரியம் தான் பாத்துக்கும். அப்புறம் யாருக்காவது தத்து கொடுக்கறதா இருந்தா கூட இன்னொரு வீட்டுல கொடுத்து கூட ஃபாஸ்டர் ஹோம்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் என்ன, தற்காலிக தத்தெடுப்பு மாதிரி எல்லாம் கொடுத்து அங்கங்க வச்செல்லாம் வளர்க்கறது உண்டு. அந்த மாதிரி கொடுக்க போறாங்க போல தெரியுது. இல்ல வேண்டாம்னு கதறா. என் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேங்கிற. அப்ப ஏன் முதுகுல அடிபட்டதுன்னு கேட்டா, பாத் டப்ல தானா குளிக்கிறேன்னு அடம்பிடிச்சவன் முதுகுல அடிபட்டுருச்சு, மித்தபடி நான் காயப்படுத்தல, அடிக்கல, கொழுவுப்படுத்தல, புரிஞ்சுக்குங்க. டீச்சர் அம்மா சொல்லுமான்னு பார்த்தா டீச்சர் அம்மா தான் போட்டே விட்டுருக்கு போல தெரியுது. எப்பவுமே ஸ்கூலுக்கு வரும்போது பசியோட தான் வர்றா, நீங்க ஒழுங்கா சோறு போறது இல்லையான்னு அடுத்த கம்ப்ளைண்ட். உடனே டீச்சர் ஒரு முறை மறப்பா, இங்க பாருங்க அவளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, எல்லா ஃபுட்டையும் அவ நினைச்சாப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, செலக்டிவான ஃபுட்டை தான் நாங்க கொடுக்க வேண்டியிருக்கோம், அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய மருந்து எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், ஆஸ்துமா இருக்கிற குழந்தைய இப்படி கூட்டு போறீங்களே, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறோம்னு கேட்டா அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துப்போம், பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம், நீ ஆபீஸ் வாமா பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு அம்மா விடாம துரத்திக்கிட்டே இருக்குது. வேற ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி 1.5 மணி நேரம் ஆயிப்போச்சு. இப்போ ½ அன் அவர் தான் டைம் கொடுத்தாரு மேனேஜர். ஸ்கூலுக்கு குளிக்காமலாம் உங்க குழந்தை வருமாமே அப்படின்னு அடுத்த கம்ப்ளைண்ட். இங்க பாருங்க, நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல சுடுதண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும், அப்பெல்லாம் நல்லா குளிப்பாட்டுவோம். சுடுதண்ணி வராத சமயத்துல கூட பச்சை தண்ணியால உடம்பெல்லாம் அழகா தொடச்சு நீட்டா ரெடி பண்ணி தான் குழந்தைய அனுப்புவேன், அபாண்டமா பழி போடாதீங்கன்னு கோவப்படுறாங்க. அதெல்லாம் முடியாது, ஆபீஸுக்கு பேசிக்கலான்னு அங்க இருந்து விரட்டி விட தான் பாக்குறாங்க. இவங்க மனசு, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, சம்பள காசை மேனேஜர் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்ப போனா வேலை இருக்கா இல்லையானே தெரியல. குழந்தைக்கு ஆஸ்துமா பிரச்சனை, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கொடுக்கலன்னா பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுருங்கிறது முதலாளி அம்மா. இப்ப வேற குழந்தைய நலவாரியம் தூக்கிக்கிச்சு, ஆபீஸுக்கு பேசிக்கலாங்குது. நொந்து நூலா போய் கார் எடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிற சமயம் கியூல வரிசையா வண்டி நிக்குது சிக்னல்ல. இவங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்குது. மேனேஜர் திட்டுவானே, வேலை போயிடுவேன்னு பயந்துட்டு சரின்னு அந்த கியூல இருந்து வெளியில வரலான்னு பார்த்தா வேகமா வந்துகிட்டு இருந்த இன்னொரு வண்டி சரட்டுன்னு பிரேக் போட்டு ஓரம் பண்ணி பாட்டுறான். ஏண்டி என்னையே அடிக்க பாக்குறியான்னு கோவப்படுறான். பயங்கர டென்ஷன் பாட்டியா இருக்கிறான் அவன். இந்த அம்மா பயந்து போறாங்க. அங்க இருந்து கிளம்புனா போதும், பிரச்சனை இல்லாம போலாமேன்னு சொல்லிட்டு கிளம்ப போலான்னு பார்த்தா ஒன்னு அவளை ஈஸியா விட மாட்டேன்னு படு வேகமா வண்டியை கொண்டாந்து இடிச்சு வண்டியை சுழட்டி விட்டு எவ்வளவு கூத்து பண்ணிட்டான்னு பாருங்க. இவங்க அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணு பார்த்தா வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா பிரச்சனைன்னு கொட்டுற மலையில என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற சமயம் ஒரு போலீஸ்கார லேடி வராங்க. லேடி போலீஸ். ஒருத்தர் வம்புக்குனே வந்து இடிச்சிட்டா மேடம் அப்படின்னு சொல்லி முடிக்கல, பார்த்தா பின்னாடி அவன் வரான். இவன் தான் இடிச்சான், அரெஸ்ட் பண்ணுங்க அவனை அப்படின்னு சத்தம் போடுவாங்க. பார்த்தா அவனே ஒரு போலீஸ் போல. போலீஸ்கார அம்மா முன்னாடியே அந்த டென்ஷன் போலீஸ் கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த அம்மாவை திட்டுறான். எப்படி வண்டி ஓட்டுற நீ, என்னடி வண்டி ஓட்டுற நீ அப்படின்னு திட்டுறான். சுற்றுவேன், கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இவ்வாறு என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத, லீகலாவே உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு திட்டுறான். போலீஸ்கார அம்மாரா, யோ நீ போய் அங்க இருந்து அப்படின்னு அவனை விரட்டி விட்டு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுமாங்கிறாங்க. லைசன்ஸ் இருக்கு, வண்டிக்கு ஆர்சி புக் இருக்கு, ஆனா இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சான். இன்னைக்கு சம்பளம் வந்துருச்சுன்னா நான் இன்சூரன்ஸ் போட்டுருவேன் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சினா, இல்ல வண்டியை நாங்க சீஸ் பண்ணணும், ஃபைன் போடுறேன், கோர்ட்ல ஃபைனை கட்டுங்கன்றது அந்த அம்மா. ஐயோ இல்ல, என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த வண்டியை வச்சுதான் நான் குழந்தைய கூட்டு போவேன் செய்வேன், இந்த கார் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினா எவ்வளவு கெஞ்சி நடக்கல. ஃபைனை போட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனா காரை சீஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து நடந்தே வந்திருக்குது, வேர்த்து விறுவிறுத்து மலையில வேற தொப்ப நனைஞ்சிங்க வந்து கவுண்டரை ஓபன் பண்றாங்க. ஆனா மேனேஜர் கவுண்டர்லாம் ஓபன் பண்ண வேண்டாம் நீ வாடி அப்படின்னு சத்தம் போட்டு இந்த பக்கம் கூட்டியாந்து செம திட்டுறாரு. ½ அன் அவர்ல வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஆயிப்போச்சு. இதுல வேற பேங்க்ல போய் ஹாயான்னுட்டு வந்திருக்கிறேன். கூட வேலை பார்க்குற ஒருத்தி பார்த்து என்கிட்ட போட்டு கொடுத்துட்டா, தான் சரிப்பட்டு வராது, உனக்கு இங்க வேலை கிடையாது, தயவு செய்து இங்க இருந்து போ அப்படின்னு திட்டுறாரு. பச்சையா தான் திட்டுறாரு. இல்ல எனக்கு இந்த வேலை முக்கியம்னு எவ்வளவு செஞ்சினாலும் கதறினாலும் கேட்கல. சரி வேலையை விட்டு தான் தூக்குறீங்க, சம்பளம் அந்த செக்கையாவது கொடுங்கன்னு கேட்டா, சம்பள செக்கா, நம்ம கம்பெனி பாலிசி தெரியாதா, ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்குனா சம்பள செக்கு கொரியர்ல தான் வரும், 3 நாள் ஆகும், அப்புறம் வாங்கிக்கப்ப அப்படின்னு விரட்டுறாரு. இல்லங்க இன்னைக்கு இந்த காசு கிடைக்கலன்னா என் வாழ்க்கையே நிர்மூலமாயிடும், ப்ளீஸ்னு கெஞ்சினா கூட அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல போடின்னு திட்டி விரட்டி விட்டாரு. கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம நடந்துக்கிறாங்க. என்ன பண்ணணும் தெரியாம வீட்டு பக்கம் போனா வீட்டுல இருந்த சாமான எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டு வச்சிருச்சு அந்த ஓனர் அம்மா, முதலாளி அம்மா. ஐயோன்னு அதை பார்த்து பதறாங்க. அவங்க கண்ணில் படுறது என்னன்னா, தாம் பிள்ளைய ஸ்கூல்ல ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாளாம், ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஏதோ பண்றாளாம். அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பா, அதுவும் மலையில நனையுது. அதைத்தான் எடுத்து சேவ் பண்றாங்க. அடுத்து பார்த்தா இந்த மாத்திரையெல்லாம் கீழே கிடக்குது, அதுவும் மலையில நனையுது. அதையெல்லாம் எடுத்து ஒரு பேக்ல போடுறாங்க. முக்கியமான குழந்தையோட சம்பந்தப்பட்ட ஐட்டங்களை தான் எடுத்து உள்ள போடுறாங்க. ஏன் அப்படி பண்றீங்கன்னு எவ்வளவு கெஞ்சினாலும் கதறினாலும் ஓனர் அம்மா அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்க ஒழிய உனக்கு இடம் கிடையாது போடி அப்படின்னு விரட்டி தான் விடுதுங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மனுஷனுக்கு ஒருத்திக்கு எவ்வளவு தாங்க வாழ்க்கையில பிரச்சனை வர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாம் நொந்துகிட்டு இருக்கிறோம். டெய்லி வேலைக்கு போறதுக்கே நமக்கு அம்புட்டு இழப்பா இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 வீடியோ பேசுறதுனாலே ஐயோ முடியலையப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் எல்லாம் நொந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுற சில பேரோட வாழ்க்கையை பார்க்கும்போதுதான் நம்ம எல்லாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. இந்த வாழ்க்கை இருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்ல, இதையே நாம நொந்துக்கிறோமேனு நமக்கு யோசிக்க தோணுது. உங்களையும் பல பேர் வேண்டா வெறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நினைச்சு பாருங்க, இந்த அம்மாவோட இந்த பிரச்சனையோட கம்பேர் பண்ணும்போது உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையாவே இந்நேரம் உங்களுக்கு தெரியக்கூடாது. தெரியாது. கதறி கதறி அழுதுட்டு அடுத்து மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி சூப்பர் மார்க்கெட் தான் வராங்க. மேனேஜர் ஆபீஸ்ல பார்த்து சம்பள செக்க கொடுங்க அப்படின்னு வந்து நிக்கிறா. என்னடி உரிமையா கேக்குற, அதெல்லாம் தர முடியாது போடி அப்படிங்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது 2 கொலைக்காரங்க அந்த பக்கம் வரானுங்க. துப்பாக்கி காமிச்சு மிரட்டுறாங்க. பணத்தெல்லாம் எடுத்துக்கொடுன்னு கேட்க அவர் பயந்து போய் உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து வைக்கிறார் மேல டேபிள் மேல.
நம்ம ஹீரோயினோட சட்டையில டேக் ஒட்டி இருக்கும், அவங்களோட பேரு ஜெனையா அப்படின்னு ஒட்டி இருக்கும். ஜெனையா அதெல்லாம் எடுத்து பேக்ல போட்டு கொடு அப்படின்னு அந்த பக்கத்துல கொலகாரன் அந்த நேம பார்த்து கூப்பிடுறான். இவங்களும் பயந்து போனவங்க நான் ஏன்டா பண்ணணும், நான் போட மாட்டேன் அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பேக் இருக்கு பாருங்க, அந்த பேகுக்குள்ள இந்த பணத்தெல்லாம் எடுத்து உள்ள போடணுமா. ஆனா இவங்களோட அந்த பேகுக்குள்ளதான் தான் பொண்ணோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் இருக்குது, தான் பொண்ணோட மருந்து இருக்குது, அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்குறியா இல்லையா அடிக்க போக அவங்க கூட சண்டை போட்டு போராடி அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கி பதட்டத்துல சுட்டுறாங்க. ஒரு கொலகாரன் செத்து போய் விழுந்ததுமே அரை பார்த்த இன்னொருத்தவன் பயந்து ஓடிட்டான். இப்பயாவது பரவாயில்ல உன் தைரியத்தை பாராட்டி இந்தாமான்னு அந்த சம்பள செக்கையாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா. அங்கேயே அந்த மேனேஜர் படுபாவி என்ன தெரியுமா நினைக்கிறான், வந்த கொலகார உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டா அப்ப இது செட்டப்பா, அவன் இங்க வந்து கொள்ளடிக்கிற மாதிரி கொள்ளடிக்க சொல்றியா, கூட்டாளியாடின்னு உடனே போலீஸுக்கு போன் போட்டு ஜெனையான ஒரு பொண்ணு என்ன கொள்ளடிக்க பாக்குறான்னு அந்த பக்கம் 100க்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு காண்டா இருக்கும். கையில வேற இப்போ அந்த கொள்ளக்காரனோட துப்பாக்கி இருக்கு. கோவத்துல சுட்டுப்படுறாங்க. சம்பவ இடத்துலயே மேனேஜரோட சோலி முடிஞ்சு போச்சு. அங்க லட்சக்கணக்கில் பணம் கிடக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவங்களோட சம்பள செக் அதை மட்டும் தேடி எடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா இங்க பேங்க் ஓடியாராங்க. பேங்க் க்ளோசிங் டைம், செக்யூரிட்டி உள்ள விடல. மேனேஜர் தான் பார்த்து ஐயோ பாவன்னு உள்ள விடுறாங்க. உள்ள வந்தாச்சுங்க. சம்பள செக்க கொடுத்து இனி பணம் கேட்க வேண்டியதுதான் பாக்கி. இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் போலீஸ்காரங்க 2 பேர் வந்து செத்து போய் கிடக்கிற மேனேஜரோட பாடி, அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. சுட்டதாவதான்னு தெரியுது, ரொம்ப அசால்ட்டா தெரியுது. ஆனா ஸ்டார்டிங்ல அந்த கொலகாரனோட அந்த கொள்ளக்காரங்களோட சண்டை போட்டது, அந்த பேக்கை கொடுக்க மாட்டேன்னு அவங்க ஊனி நின்னது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஏட்டம்மா அவன் மேல தப்பு இருக்கிறாப்ல தெரியலையே அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா கூட இருக்கிறவன் சொந்த மேனேஜரையே சுட்டு தள்ளி இருக்கிறா, அவளுக்கு இறக்கம் பாக்குறதா அப்படின்னு கோவப்பட்டு இருக்கிறான். ஏட்டம்மா அங்க வேலை பாக்குற ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை பத்தி. ரொம்ப நல்லவ, தங்கமானவ, ஆனா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஆஸ்துமா இருக்கிற குழந்தை, அதுக்கு செலவு, ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் வேலை பாக்குறது, வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறது, புருஷன் விட்டுட்டு போயிட்டது, ஆக்சுவலா டார்ச்சர் பண்ணுவானா, அடிப்பானா, விட்டுட்டு போயிட்டான் போல. இப்போ எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்படுறாங்க. ஏட்டம்மாவுக்கு அவங்கள நினைச்சு கொஞ்சம் வருத்தம் தான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பேங்க்குக்கு போனாங்கல்ல, கவுண்டர்ல போய் நின்னு தன்னோட சம்பள செக்க கொடுத்து இந்தாமா செக், இதுக்கு பணம் கொடுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு கிளர்க்கு கேக்குது. இல்லங்க ஐடி எல்லாம் தொலைஞ்சு போச்சு, மலையில எங்க இருக்குன்னு கடையில தெரியல அப்படிங்கிறாங்க. ஐடி ப்ரூஃப் இல்லாம கொடுக்க முடியாதுங்குது கிளர்க்கம்மா. இல்ல இல்ல எனக்கு பணம் வேணுங்கிறாங்க. செக்க மறுபடியும் திரும்ப கொடுக்குறாங்க. இல்லங்க ஐடி ப்ரூஃப் இல்லாம கொடுக்க கூடாதுங்கிறது பேங்கோட பாலிசி, என்னால உதவி செய்ய முடியாதுங்குது அந்த கிளர்க்கு. வேணும்னா மேனேஜர்ட்ட பேசுங்குது. இந்த செக்குக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, ஆனா செக் இருந்தும் இப்ப பணம் கிடைக்க மாட்டேங்குது. காண்டானவங்க துப்பாக்கி எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. குடு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த கிளர்க்கு அங்க இருக்கிற ஒரு அலாரம் பட்டனை அமைக்கி விட்டுருச்சு போல. மேனேஜருக்கு அலாரம் அடிக்குது, கொள்ளை முயற்சின்ட்டு. உடனே மேனேஜர் அம்மா 100க்கு போனை போட்டு இந்த மாதிரி கொள்ள முயற்சி போல தெரியுது அப்படிங்கிறாங்க. கையில துப்பாக்கி இருக்குங்கிறாங்க. பேக்குள்ள வேற லைட் மின்னு எரியுதா, ஸ்கூல் ப்ராஜெக்ட் பொம்மை, அதை பார்த்துட்டு பாமா இருக்குமோன்னு வேற பாம் மாதிரி தெரியுதுன்னு பயந்து போலீஸ்காரங்களுக்கு எடுத்து சொல்ல அவங்க நாங்க உடனே வர்றோம் சேஃபா இருங்கன்னு அட்வைஸ் போடுறானுங்க. அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோயினோட வீடு வரைக்கும் வந்து விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் பிச்சை வாங்க வரல, அவரு நல்ல விதமா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். ஓனரமா தான் பொருள் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன், அப்படிதான் பண்ணுவேன்னு திமிரா எகிரி எகிரி பேசிட்டு இருக்குது. பொருள் எல்லாம் வெளில கிடக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து நூலா போயிட்டா, உச்சக்கட்ட டென்ஷன்ல தான் இதெல்லாம் பண்றாங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஏட்டம்மா மேனேஜர் அம்மா சத்தம் இல்லாம செக்யூரிட்டி போய் ஏ கொல்ல முயற்சி நடக்கிறாப்ல தெரியுது, அவ கையில துப்பாக்கி இருக்குது, சத்தம் இல்லாம இங்க வரிசையில இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வெளியில அனுப்பு அப்படிங்கிறாங்க. போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி செக்யூரிட்டி கூட போனை கொடுக்குறாங்க. லைன்ல நிக்கிற கஸ்டமர் அங்க வந்து போக சொன்னா நாங்க ஏன் போனோம், எவ்வளவு நேரம் கீழே நிக்கிறோம், போக மாட்டோம் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கல. அங்க பார்த்தா கிளர்க்கு பணத்தை அப்படியே கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட பணத்தை எடுத்து அடுக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குற, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம், எனக்கு செக்ல இருக்கிற என் பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. ஆனா எதுக்கு இருக்கிற கிளர்க்கு பயத்துல அலறிக்கிட்டு இருக்கிறா, கதறிக்கிட்டு இருக்கிறா. மேனேஜர் தான் உள்ள போய் எம்மா பதட்டப்படாதம்மா, செக்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த காசை மட்டும் கொடுமா அப்படின்னு எடுத்து சொல்ல, இப்பதான் செக்ல இருக்கிற அமௌண்ட்டையே கிளர்க்கு பாக்குது. அதுக்குள்ள போலீஸ் ஒரு 20 வண்டி வரிசையா வந்து குமிஞ்சு நிக்குது. துப்பாக்கியோட குறிபாத்து நிக்கிறானுங்க. இன்னும் 10 வண்டிகள் வருது. நம்ம ஏட்டமாக கூட செய்தி கேள்விப்பட்டு அவங்களும் வண்டியோட இங்க வந்து நிக்கிறாங்க. இதுல கூத்து என்னன்னா, காலையில லீகலாவே சுட்டு பணமாக்கிறேன்னு ஒருத்தன் மிரட்டினால கையில ஃபுல்லா டாட்டு குத்தி இருக்கும். அந்த டென்ஷன் போலீஸும் அங்கதான் வந்து நிக்கிறான். ஃபைன் போட்டுச்சுல ஒரு லேடி, அவளும் அதே கார்ல தான் இறங்குறா. போலீஸ் இன்ஸ்பெக்டரோட வண்டி வந்து இறங்குது. நிலைமை என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறார். கூட இருக்கிற போலீஸ் தப்பு தப்பா பேச ஏட்டமா தான் கரெக்டா சொல்லுது, இல்ல அவங்க நல்லவங்கன்ட்டு. அதுக்குள்ள அந்த பக்கம் பாருங்க, கியூல நின்ன ஒருத்தன் பெரிய இவனாட்டம் ஓடி போய் துப்பாக்கியை புடுங்க பாக்க பதட்டத்துல துப்பாக்கி வெடிச்சிடும். துப்பாக்கி சத்தம் கேட்டதுமே செக்யூரிட்டி அந்த இளவட்டமா அங்கிருந்து தெரிச்சு ஓடியாராங்க வெளியில. துப்பாக்கி சத்தம் கேட்டதே ஏதாவது உள்ள ஆச்சான்னு கேட்க, இல்ல துப்பாக்கியை புடுங்குற முயற்சியில இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அவங்க வேணும்னு சுடலங்கிறத இவங்க சொல்றாங்க. 2 பேரும் வெளில வந்துட்டாங்க. உள்ள இன்னும் பதட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. வெளியில பார்த்தா மீடியா மக்கள் எல்லாம் குஞ்சிடுறாங்க.
இருக்காங்க. கொள்ளக்காரி ஒருத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத நியூஸ்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. வயசான ஒரு ஜோடி, அப்புறம் ஒரு வயசான அம்மா, ஒரு 3 கஸ்டமர் தான் இப்ப இங்க நிக்கிறாங்க. போலீஸ்காரங்கிட்ட இருந்து கால் வருது, ஹீரோயின் போன கூட பேசணும்ட்டு. இவங்களும் போனை வாங்குறாங்க, பதட்டத்துல தான் இருக்காங்க. போன்ல அந்த பக்கம் பேசுறது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். இங்க பாருங்க, நான் கொள்ளை எல்லாம் முயற்சி பண்ணல, கொள்ளையடிக்கிறதுக்காக இங்க வரல. நான் வந்தது என்னோட சம்பள பணம் 500 ரூபாய், அவ்வளவுதான். அந்த 500 ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு தான் வந்தேன். இவங்க தான் ஏகப்பட்ட பணத்தை எடுத்து டேபிள்ல அடுக்குறாங்க அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. இல்ல புரியுது, சூப்பர் மார்க்கெட்ல என்ன நடந்ததுங்கிறத நாங்க பார்த்தோம், உன் மேல தப்பு இல்லன்னு நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க இந்த மாதிரி சூழல்ல நெகோசியேட் பண்றதுக்காக நெகோசியேட்டர்னு ஒருத்தர் வருவாரு. அவரு நீ நல்லா பண்ற, நீயே பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கதறி அழுகுறாங்க தான் கஷ்டத்தெல்லாம் சொல்லி. அதை புரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் அம்மா கொஞ்சம் ஆறுதலா பக்குவமா பேசுறாங்க. இதுக்கு மத்தியில நியூஸ்ல வெளியில நிக்கிற அந்த போலீஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் அப்ல நியூஸ்ல ஓட்டுறாங்க. எந்த போலீஸ் காலையில தன்னை சுட்டு கொன்னுடுவேன், லீகலாவே உன்னை பாடி ஆக்கிறேன்னு மிரட்டினானோ அதே போலீஸ் வெளியில நிக்கிறத பார்த்துட்டு இவ பதறா. வெளியில போறதுக்கு இவ தயார். ஏன்னா போலீஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து வெளியில நிக்கிறாங்க, தான் கொள்ளையடிக்க வந்தா நினைச்சிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கறத பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா எப்ப இந்த போலீஸ பார்த்தாலோ அப்பவே அவன் போற வரைக்கும் நான் அங்க இருந்து போக மாட்டேங்கிறாங்க. இதுல வேற அங்க வேலை பாக்குற இன்னொரு கிளர்க்கு போன்ல லைவ் வீடியோ காலை ஆன் பண்ணி விட்டு இங்க நடக்கிற கூத்தையெல்லாம் லைவ் டெலிகாஸ்டே பண்றாங்க. சோசியல் மீடியால டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கீழ நிக்கிற ஒரு வயசான லேடி என்னால நிக்க முடியலன்னு சொன்னதும் ஒரு சேர் எடுத்து போட சொல்றாங்க நம்ம ஹீரோயின். சேர் போட்டாச்சு. கூட நிக்கிற வேற ஒரு ஜோடி, ஒரு வயசான ஜோடி, அவர் மிலிட்டரியில வேலை பார்த்தாரா. இந்த நாட்டுக்காக எவ்வளவு வேலை பார்த்திருப்போம், இந்த நாடு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆகுறாரு, கத்துறாரு. நாங்க இங்க இருந்து போத்தான் போறோம், நீ முடியறத பண்றத பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு தம் பொண்டாட்டியை கூட்டிட்டு விறுவிறுன்னு அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். இவ எதுவுமே செய்யல, கதவை திறந்துட்டு அவங்க ஆட்ட போயிட்டு இருக்காங்க, தடுக்கவே இல்லை. அப்புறம் தான் சாவியை போட்டு சொல்ல சாவியை போட்டு புட்டுறாங்க. இதுல வேற அந்த பையில இருந்து அப்பப்போ லைட்டு மின்ன ஆரம்பிக்குது, லைட் எரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்ததும் உள்ள இருக்கிற பேங்க்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பதறாங்க, ஐயோ பாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்களும் இதை பார்த்துட்டு பாமா இருக்குமோ நினைக்கிறாங்க. இந்த லைவ் மேட்டர் தான் அவங்களும் பாக்குறாங்க. அப்பப்ப அலாரம் மாதிரி அடிக்கும், இவங்க அந்த அலாரத்தை ஆஃப் பண்றாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் எல்லாம் நின்றுட்டு இருக்குமே சொல்லி ஆபீஸ் ரூம்ல இருக்கிற சேர் எல்லாம் வெளியில போட்டு எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. வெளியில போலீஸ்காரங்க உள்ள புகுந்து சுட்டு தள்ளிலாமான்னு பேசிட்டு இருக்க ஏட்டமாரா இங்க பாருங்க, இருக்கிற பணைய கைதிகளுக்கு சேர் போட்டு யாராவது உட்கார சொல்லுவாங்களா? இருந்த பணைய கைதிகளை எந்த டிமாண்டும் இல்லாம இது வரைக்கும் எவ்வளவு பேரை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கா. இது நீங்க நினைக்கிற அப்புறம் ஒரு கொள்ளை சம்பவம் இல்ல, சம்பளம் சேர்க்க போறதுக்காக தான் வந்திருக்கா. கையில துப்பாக்கி இருந்ததுனால தான் இவ்வளவு மேட்டர் ஆயிடுச்சுன்னு எடுத்து சொல்றாங்க நம்ம ஏட்டம்மா. அவ சொல்றது கரெக்ட்ங்கறாப்ல தான் தோணுது அவங்களுக்கும். அந்த போன்ல இது லைவா ஓடுதுல்ல, அதையே நியூஸ் மீடியா எல்லாம் இப்போ நியூஸ்ல உள்ள நடக்கிறத லைவ்ல போட்டு காமிச்சிட்டாங்க. ஊர் உலகம்னு அத்தனை நாடுமே உள்ள என்ன நடக்குதுங்கிறத இப்ப லைவா பாக்குது, கேக்குது. நான் எவ்வளவு கஷ்டத்துல எந்த நிலைமையில இங்க நிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில இருந்து நடந்த கூத்து. முதலாளி அம்மா இறக்கத்தன்மையோட நடந்துக்கல, ரோட்ல போன ஒரு போலீஸ்காரன் இறக்கத்தன்மையோட நடந்துக்கல, ரோட்ல இருந்த ஒரு போலீஸ்காரி என் வண்டியை சீஸ் பண்ணிட்டா, ஸ்கூல்ல என் குழந்தைய பிரிச்சிட்டாங்க, ஓனரமா என் பொருள் எல்லாத்தையும் மலையில தூக்கி வெளியில வீசி எறிஞ்சிட்டா, மேனேஜர் இறக்கத்தன்மையே இல்லாம நடந்துக்கிட்டா, நடந்த கொள்ளை எனக்கு சம்பந்தமே இல்ல, சொல்ல போனா அவளை காப்பாத்தி இருக்கிறேன், ஆனா அதையும் தாண்டி நான் தான் அந்த கொள்ளைய பண்ணேன்னு என் முன்னாடியே போலீஸுக்கு போன் பண்ணார், எப்படி ஆத்திரத்தை அடக்கிட்டு இருக்க முடியும், சுட்டு விட்டேங்கிறாங்க. இங்க பேங்க் வந்ததுக்கும் நான் கொள்ளையடிக்கிறதுக்காக இல்ல, என் சம்பள செக் 500 ரூபாவை போட்டு பணம் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தேன், ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, துப்பாக்கி எடுத்ததுனாலதான் சம்பள செக்கையை இப்ப கொடுக்கறதுக்கு அவங்க ரெடின்னு சொல்றாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சம்பள காசு வந்துருச்சு. அப்புறம் தான் உட்காந்து இந்த கூத்தெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 500 ரூபா கொடுத்துட்டாங்க. அதுல கூட இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு பாருங்க, ஒரு 40 ரூபா எடுத்து மேனேஜர் அம்மாவை பார்த்தா நல்ல அம்மா மாதிரி தெரியுங்கிறதுனால மேனேஜர் அம்மாட்ட அந்த 40 ரூபா கொடுத்துட்டு, இதுக்கு பிறகு நான் உயிரோட வெளியில வருவேனா இல்லையான்னு தெரியல, வந்தாலும் போலீஸ் என்ன பிடிச்சு போயிடும், என் குழந்தைக்கு மட்டும் லஞ்ச் வாங்கி கொடுத்துருங்க ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு 40 ரூபா கொடுக்குறாங்க. எவ்வளவு கஷ்டமான சூழலை எப்படி நடந்துகிட்டா பாருங்க. இதையெல்லாம் வெளியில இருந்து பாப்பாங்கல்ல, பார்த்த எல்லாருக்குமே ரத்த கண்ணீர் வந்துடுறாப்ல ஃபீல் ஆகுது. பேச முடியாம தொண்டை அடைக்குது நம்ம ஏட்டமாவுக்கு. ஊர் உலகம் எல்லாம் பார்த்து இவ ஒரு கொள்ளக்காரி கிடையாது, இவ சைடு நியாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இங்க இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா இது எல்லாத்தையுமே பிடிங்கி போடணும், கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்துல போறாங்க. அந்த கேப்ல வெளியில இருக்கிற அந்த கிளர்க்கம்மா எஸ்கேப் ஆனு நினைக்குது. டோர் லாக் ஆயிருக்குது, சாவி எங்கன்னு அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்குது. இங்க இருந்த வயர் எல்லாத்தையுமே அத்து போட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இவங்க வரும்போது, ஏய் அங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. பாத்ரூம் போகணும்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி ஒவ்வொருத்தரா பாத்ரூம் போங்கன்னு எல்லாரையும் பாத்ரூம் போக அனுமதிக்கிறாங்க. இவங்க கதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த வயசானம்மா உன்னை நினைச்சா பாவமா இருக்குமா, நீ பண்றது தப்பு இல்லம்மா பண்ணுமா அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. மேனேஜர் அம்மாவும் அப்படித்தான். ஆனா ஐடி ப்ரூஃப் வேணும்னு கேட்டால அவன் மட்டும் ஒரு கொள்ளக்காரி கிட்ட இவ்வளவு தன்மையா நீங்க பேசுறீங்களாக்கும் அப்படின்னு கோவப்படுற. இங்க ஏசி பயங்கர கூலிங்கா அடிச்சிட்டு இருக்குது, குளிர் தாங்கல நம்ம ஹீரோயினுக்கு. என்கிட்ட வேணா ஒரு கோட் இருக்கு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு ஆபீஸ் ரூம் கூட்டு போய் கோட்டை காமிட்டுறாங்க. அந்த கோட்டை போட்டதுமே இவளுக்கு கொஞ்சம் இதமா இருக்குது. அப்பதான் மேனேஜர் அம்மாவை பத்தி விசாரிக்க, அவங்களுக்கு மூத்த பொண்ணு இளைய பொண்ணு இருக்கிறது, ஒரு அன்பான கணவன் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நாங்களே எதிர்பார்க்கிறோம், இவ்வளவு பெரிய வீடா இல்லாம ஒரு சின்ன வீடா இருந்தா கூட பரவாயில்ல, அது கூட குடுப்படம் இல்லாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. புருஷ உருப்படியா இல்லாத சமயத்துல அவங்க கிட்ட நாம குழந்தை பெற்றுக்க கூடாது, அதுதான் பெண்கள் பண்ற
பண்ற மிகப்பெரிய தப்புங்கிறாங்க. ஒரு நல்ல அட்வைஸ். புருஷன் உருப்படியா ஒழுங்கா அவன் கூட குடும்பம் நடத்தலன்னா, குடும்பம் நடத்த துப்பு இல்லைன்னா அவனுக்கு பிள்ளைய பெற்று கொடுக்காதீங்க. இதுதான் ரொம்ப அருமையான ஒரு அட்வைஸ். அங்கதான் தப்பு பண்ணிட்டு தான் வருத்தப்படுறாங்க. அதுக்குள்ள இப்ப அடுத்த பிரச்சனை. திடீர்னு புதுசா ஒரு நாள் வண்டி வந்து நிக்குது. எவன்டா அப்படின்னு பார்த்தா FBI வந்து நிக்கிறாங்க. போலீஸுக்கு அடுத்தபடி FBI. இனிமே நாங்க அதெல்லாம் விசாரிப்போம் அங்கிட்டு பிரச்சனை பண்றாங்க. திடீர்னு பார்த்தா சலசலப்பு அதிகமாகுது. ஏதோ மக்கள் கூச்சல் போடுறாப்ல தெரியுது. மேனேஜர் மாவை என்னன்னு எட்டி பார்க்க சொல்ல, எட்டி பார்த்தா எல்லா பேரும் வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் போர்டை தூக்கிட்டு வந்து இவளை விடுதலை செய்யு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் தரப்பு நியாயத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உனக்காகத்தான் பேசுறாங்க, கோஷம் போடுறாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு அது கொஞ்சம் ஆறுதலா இருக்குது. நியூஸ்லயும் பாத்தீங்கன்னா அவ தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி நாங்க உங்களுக்காக நிக்கிறோம்னு பல பேர் ஒண்ணு கூட இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு சந்தோஷமா இருக்குது, ஆறுதலா இருக்குது. ஆனா FBI ரொம்ப கெடுபடியா நடந்துக்கிறானுங்க. நீங்க புடுங்கினது போதும், நாங்க பாத்துக்கிறோம்னு அங்க இருக்கிற விரட்டுறாங்க. நம்ம ஏட்டமா தான் இப்ப பேசிட்டு இருக்கிறது. அவ போற ஃப்ளோ கரெக்டா இருக்குன்னு பேசினா 12 மணி நேரத்துக்கு மேல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒன்னும் வேலைக்காராப்ல தெரியல, நீங்க கிளம்புங்க, யாரும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு FBI ஏஜென்ட் ரொம்ப திமிரா பேசுறான். பெண்களா இருந்தா, அதுலயும் கணவன் இல்லாத பொண்ணா, கூட குழந்தை இருந்தா, அது ஒரு கருப்பினத்து பெண்ணா இருந்தா அவ வாழ்க்கை எவ்வளவு கோரமா மோசமா இருக்கும்ன்றதுக்கு இவளோட வாழ்க்கையே சாட்சிங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா எல்லாத்தையும். திடீர்னு பார்த்தா அந்த வயசானம்மா அவங்களுக்கு தலை சுத்துறாப்ல வருதுங்க. என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது சக்கரை வியாதி இருக்கு போல. இனி ஒரு கணம் நீங்க இங்க இருக்க கூடாது, சேஃபா வெளியில போங்கன்னு உடனே மேனேஜர்மா கூட இவ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பாட்டியும் நல்லாருமான ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெளியில வராங்க. வெளியிலயும் வந்து பாட்டிமாவை டாக்டர் கிட்ட உடனே ஒப்படைக்கணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம ஏட்டமா மேனேஜர்மா உள்ள போக வேண்டாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல என்ன நம்பி வெளியில அமைச்சிருக்கா, என்ன நம்புறா, அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது, நான் உள்ள போவேன்னு உதறி விட்டுட்டு உள்ள போறாங்க. FBI இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏட்டமா இவ்வளவு ஒஸ்டா இருக்குது, வெளியில வந்த பணைய கைதியை மறுபடியும் உள்ள அனுப்புது, சரியில்லையேங்கிறாங்க FBI ஆட்கள். அந்த பக்கம் கால் பண்ணா FBI ரொம்ப திமிரா பேசுறாங்க. இனிமே எந்த நெகோசியேஷனும் கிடையாது, என்கிட்ட தான் நீ பேசணும், இருக்கிற பணைய கைதிகளை வெளியில விடு, இல்ல உள்ள வந்து சுட்டு தெளிவுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறேன், இல்ல நான் ஏட்டமாட்ட தான் பேசுவேன், எவ்வளவு சொன்னாலும் பேச முடியாதுன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கோரமா நடந்துக்கிறான். இவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்குது. இது பார்த்தாதுன்னு பேக்குள்ள இருந்து பீப்னு சவுண்ட் வேற. இவங்களுக்கும் பயங்கர டென்ஷன். அந்த பீப் சவுண்டை கட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாம தான் டென்ஷன் ஆகி ஆக்டிவேட் பண்ண போறாங்களோ நினைச்சுக்கிட்டு கிளர்க்கு மேனேஜர் எல்லாரும் பதறாங்க. போலீஸ் அந்த செகண்ட் அந்த பக்கம் FBI கூட எல்லாம் ஏதோ பெருசா பண்ண போறான்னு நினைச்சிட்டு பதறாங்க. அந்த பீப் சவுண்ட் ஆஃப் பண்ண பிறகு என் குழந்தையோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் அது வேற நொய்னு அப்பப்ப கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணும் போதுதான், ஏமா அப்ப இது பாம் இல்லையா அப்படின்னு மேனேஜர் விசாரிக்குது. பாமா ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அப்புறம் தான் அங்க இருக்கிற ஆட்களுக்கு உசுரே வருதுங்க. நீங்களே இப்படி தப்பா நினைச்சிருக்கீங்கன்னா அப்ப போலீஸ்காரங்களும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் வெளியில இவ்வளவு போலீஸ் வந்து நிக்குதா, உடனே போன் பண்ணி பாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்கூல் ப்ராஜெக்ட் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட சொல்ல மேனேஜர் போன் பண்ண போறாங்க. அந்த கேப்ல பாத்ரூம் போறேன்னு சொல்லி அந்த கிளர்க்கு திமிரு பிடிச்ச கிளர்க்கு பாத்ரூம் பக்கம் போய் பாம் கிடையாது அது போலிங்கிறத பாத்ரூம் இந்த ஜன்னல்ல எழுதி வச்சிடறா. இந்த பக்கம் மேனேஜர் அம்மாவோ இல்ல இதை சொல்ல வேண்டாம், ஏன்னா இன்னும் போலீஸ் உள்ள வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்க பாம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதான். இது போலின்னு தெரிஞ்சா கண்டிப்பா உள்ள வந்து உன்னை சுற்றுவாங்க, அதனால சொல்ல வேண்டான்றாங்க. நல்ல முடிவுன்னு நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த கேப்ல ஏற்கனவே சொல்லிருப்பாங்க, வெளியில என்ன டார்ச்சர் பண்ண அந்த போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, அவங்க போனாதான் வெளியில வருவேன், அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இம்புட்டு நேரம். ஃபைன் போட்டு அந்த லேடியை கண்டுபிடிச்சாச்சு. அவகிட்ட விசாரிக்கும் போது ஃபைனை போட்டது நிஜம், வண்டியை சீஸ் பண்ணது நான் தான் ஒத்துக்கிறாங்க. ஆனா நீ வண்டியை சீஸ் பண்ணும்போது ஹீரோயினோட வண்டியில வேற ஏதாவது வண்டி வந்து மோதினாப்ல ஏதாவது மோதலானது அந்த பொத்தல் கத்துல விழுந்திருந்ததா, வண்டி நெளிஞ்சிருந்தான்னு கேட்கும்போது ஆமா நெளிஞ்சிருந்தது அப்படின்னு ஒத்துக்கிறேன். போட்டோ எடுத்தியான்னு கேட்கும்போது அவங்க வீடியோ கேமே வச்சிருப்பாங்க, கேம் ட்ரெஸ்லயே கேமரா இருக்கும், அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். கூட இருந்த போலீஸ்காரன் தப்பா பேசினானா அப்படின்னு கேட்க அதுவும் அம்மானு ஒத்துக்கிறாங்க. யாருதுன்னு கேட்டா மலுப்புறாங்க, தெரியல அப்படின்றாங்க. சொல்றியா இல்லையான்னு மிரட்டினதும் அந்த போலீஸ்காரனோட பேரை சொல்லிடுறாங்க, அவன் இங்கதான் இருக்காங்க. அந்த மேட்டரை கேள்விப்பட்டதும் விறுவிறுன்னு வந்தவங்க ஓங்கி மூஞ்சில ஒரு குத்து, நீ தாண்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம், ஒழுங்கா போலீஸ்காரன் ஒழுங்கா நடந்திருக்கணுமா இல்லையா, உன் டென்ஷன் திமிரெல்லாம் அந்த பொண்ணு மேல காட்டி இருக்கிற, அதை எங்க வந்து நிப்பாட்டி இருக்கு பாருன்னு செம திட்டு. என்னன்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க நடந்ததை சொன்னதும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் FBI கிட்ட அந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்லி பேசணும்னு கேட்டா FBI ஆளு முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா அதெல்லாம் கேட்காம போனை போட்டு அவங்கள பிடிச்சிட்டோம், நீங்க வெளியில வரலாங்கிறாங்க. இல்ல நீங்க பிடிச்ச ஆளு சரியான ஆளா நான் பாக்கணும், எனக்கு போட்டோ அனுப்பிச்சு வைங்கிறாங்க. போட்டோவை காட்டுறோம். ஆனா போட்டோ காட்டினதுமே உள்ள இருக்கிற பணைய கைதியை எல்லாருமே ரிலீஸ் பண்ணணும்னு ஏட்டமா கேக்குது. FBI சொன்னதுனால ரிலீஸ் பண்றேன்னு அவளும் ஒத்துக்கிறா. சரி ஓகே போட்டோ அனுப்புறேன்னு இவங்க ஃபாலோ கட் பண்றாங்க காலை. ஆனாலும் FBI ஆளு அதெல்லாம் கொடுக்க முடியாது, டெரரிஸ்ட் கிட்ட நாங்க நெகோசியேட் பண்ண மாட்டோம்னு திமிரா பேசுறாப்ல. எவ்வளவு கூத்து எவ்வளவு தெனாவட்டு, உள்ள நாங்க அட்டாக் தான் பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. இதுல காண்டானா ஏட்டமா அடா போங்கடா நீங்களும் உங்க வேலைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விறுவிறுன்னு நேரா போய் கதவை தட்டுறாங்க. போலீஸ் எல்லாம் ஆடி போறானுங்க. FBI ஆளு குறிப்பா எதுக்கு பயப்படாம போய் கதவை தட்டுறாங்க. மேனேஜர் தான் யாருன்னு எட்டி பாக்குறாங்க. FBI இதுக்கு ஒத்துக்கல, ஆனா என் போன்ல நாங்க கண்டுபிடிச்ச அந்த 2 போலீஸோட போட்டோ இருக்குது பாருங்கன்னு போனை உள்ள நீட்டுறாங்க. போன்ல பார்த்தா ஆமா காலையில எவன் மிரட்டினானோ அவனோட போட்டோ கரெக்டா இருக்குது, கரெக்டான தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன், இனி நான் சேஃபா வெளியில வருவேங்கிறாங்க. கூட இருக்கிற பணைய கைதிகளை பேசினபடி விடணும்னு கேட்டுக்கிட்டதும் அந்த கிளர்க்கு எல்லாத்தையும் வெளியில விட்டுறாங்க. எல்லா கிளர்க்குகளும் வெளியில ஓடியாந்துருச்சுங்க.
அடுத்து மேனேஜர். ஆனா மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் போயிட்டேன்னா அப்புறம் ஹீரோயினுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும், நான் வந்தா அவ கூட சேர்ந்து அவளோட தான் வருவேன்னு அடம்பிடிச்சு மேனேஜர் அம்மா உள்ள வராங்க. வெளில போலாமா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் தைரியத்தோட வெளியில போலாம், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படின்னு தன் அம்மாவுக்கு போனை போட்டு இது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்றாங்க. என் மேல தப்பு இல்லமா, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடின்னு அந்த அம்மா கத்துது. என்னடா அப்படின்னு பார்த்தா குழந்தை இறந்து போச்சாங்க. அவ்வளவுதான், கேட்டதான் ஆடி போறாங்க. ஆடி ஆஸ்துமா பிரச்சனை வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. அதுக்குள்ள குழந்தை இறந்துருச்சு. கேட்டதும் கத்தவும் முடியாம கதறவும் முடியாம தொண்டைக்குள்ள இருந்து வார்த்தை வெளியிலயும் வராம அழுக உள்ளேயும் போகாமன்னு ஒரு மாதிரி நிலைக்கு போயிடுறாங்க. நடந்த எல்லாத்தையும் ஒரு செகண்ட் அப்படியே ரீகால் பண்ணி பாக்குறாங்க. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயத்துல யாராவது ஒருத்தர் இந்த அம்மாவுக்கு உதவின்னு கூட கிடையாதுங்க. நேர்மையா நடந்துட்டு இருந்திருந்தா கூட இவங்களுக்கு இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது, இவ்வளவு ஆயிப்போச்சு. எல்லாத்தையும் நொந்துகிட்டு இருக்கிற சமயமே போலீஸ்காரங்க புகை குண்ட உள்ள தூக்கி போட்டு உள்ள புகுந்து வந்துட்டானுங்க. எல்லாரோட குறி இப்ப அவன் மேலதான். ஒருத்தன் கரெக்டா நெஞ்ச பார்த்து சுட்டு விட்டான். இல்ல அப்படின்னு மேனேஜர் கதற, மேனேஜர் கண்ணு முன்னாடியே இவங்கள சுட்டு கொண்டுறானுங்க. என்னடா கடைசியில இப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்களே நம்ம யோசிக்கும் போதுதான் ஒரு கணம் இந்த மாதிரி எல்லாம் அம்மாவுக்கு வந்து போகும், நம்ம ஹீரோயினுக்கு ஒரு காட்சி மாதிரி வந்து போகும். மேனேஜர் அம்மா தான் பதட்டப்படாதீங்க நான் இருக்கிறேன் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. வெளியில வரும்போது ரெண்டு பேரும் அப்படி கையை தூக்கி வரணும்னு கையை தூக்கி வராங்க. வெளியில நம்ம ஏட்டம்மா திரும்பிட்டு பின்னாடி திரும்பிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல நடந்து வாங்கன்னு சொல்ல அதன்படி வராங்க. என் சவுண்டு கேட்டு என் பக்கத்துல அப்படியே வாங்க வாங்கன்னு கூட்டு வந்துட்டு பின்னாடி இருந்தே கை விலங்கு போட்டு, நல்ல வேலைங்க கை விலங்கு போட்ட பிறகுதான் எல்லாரும் துப்பாக்கியை கீழே இறக்குறானுங்க. போலீஸ் வண்டியில உள்ள ஏத்தி நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பா இந்த இடத்துலதான் கை விலங்கு போட்டு திரும்பி பார்க்கும்போதுதான் நம்ம ஏட்டம்மாவோட முகத்தை இவங்க நேருக்கு நேரா பாக்குறது. நைஸ் டு மீட் யூ, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு பேசியிருப்பாங்க. நல்லபடியா வண்டியில ஏத்தி இவங்களை கொல்லாம கைது பண்ணி கூட்டு போறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதை புரிஞ்சுக்கிட்ட மக்களும் வெளியில இருந்து அதை கொண்டாடுறாங்க. நல்ல வேலை சுட்டு கொண்டுலையேன்ட்டு. கார்ல அவங்க உள்ள போய்கிட்டு இருக்கும் போதுதான் காலையில இருந்து ஒரு பயம் நேர்மையா நடந்துக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல உதவி பண்றதுக்கே 1000 கரங்கள் இங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிம்மதி பெருமிச்சு விட படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அப்பா பயங்கரமா இருந்தது இல்ல. வேற ஒரு நல்ல கதையில